அண்மை செய்தியை பார்க்கிறோம். துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருப்பதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருப்பதாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தற்போது மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் இதுகுறித்து தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த இடைக்கால உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாக்கல் செய்து கடந்த திங்கட்கிழமை அன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்பு மென்ஷன் செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றுதல் கோரும்போது அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள், நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் தாக்கல் செய்ததை பற்றி கூறுங்கள், நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு மெமோ ஒரு ரிப்ளையை நீங்க ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் இந்த வழக்கை மாற்றுதல் செய்ய கோரி தாக்கல் செய்த விவரங்களை ஒரு மெமோ மூலமாக நாங்கள் தாக்கல் செய்தோம். மேலும் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இது தொடர்பாக நிலுவையில் இருப்பதால் நீங்கள் இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் வரை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் மனுதாரர் ஒரு அரசியல்வாதி, அவர் பாஜகவை சேர்ந்தவர், ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுநல மனுக்கு உண்டான எந்தவித சாராம்சமும் இல்லை. இந்த வழக்கு என்ன அர்ஜென்சி இருக்கிறது என்பது அந்த மனுவில் அவர் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் குறிப்பிடப்படவில்லை. 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சட்டமாகிய இந்த 10 சட்டங்கள் 30ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்றம் இருக்கும் வரை அவர் தாக்கல் செய்யவில்லை, வழக்கு எதுவும் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் 2வது வெக்கேஷன் கோர்ட்டில் அவர் தாக்கல் செய்திருப்பதால் இந்த மனுக்கள் எல்லாம் எந்தவித அர்ஜென்சியும் இல்லை, தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் உள்ள டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் முடிந்த பிறகு விசாரிக்கலாம், எங்களுக்கு கால அவகாசம் தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வாதத்தில் நான் கூறினேன். ஒரு கட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்புகிறார்கள் என்பது கூட எங்களால் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மைக்கை மியூட் செய்து விட்டார்கள். என்ன உத்தரவு போட்டார்கள் என்று கூட தெரியவில்லை. அது முடிந்த பின்பு நான் மறுபடியும் கேட்டேன். அவர் ஆர்டர் அப்லோட் செய்த பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு என்னுடைய ஸ்பெஷல் கவுன்சிலரை தொடர்பு கொண்டு என்ன உத்தரவு போட்டுள்ளார் என்று கேட்க பொழுதுதான் அவர் இந்த சட்டம் 10 சட்டங்கள்
அதில் 9 சட்டங்கள் மட்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து ஒரு கெசட், ஒரு ஃபோர்த் கெசட்டை தாக்கல் செய்துள்ளார்கள். அது ஃபோர்த் கெசட் என்று கூட நான் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டினேன். உண்மையான கெசட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை, ஒரு ஃபோர்ஜரி செய்து ஒரு தாக்கல் செய்து உள்ளார்கள் என்று கூட நீதிமன்றத்தில் வாதம் வைத்தேன். ஸோ அந்த 10 சட்டங்களில் அரசு வந்து சான்சலருடைய அதிகாரங்களை எடுத்தது சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக இன்றைய உத்தரவில் இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க உத்தரவில் சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் தாக்கல் செய்ய உள்ளது. சார், இந்த கேஸ்ல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 14 क्वेश्चंस ரைஸ் பண்ணி பிரசிடென்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆர்டர் வந்து ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கு. இதோட இம்ப்ளிகேஷன் வந்து எந்த லெவல்ல இருக்கும் சார்? அதாவது உச்சநீதிமன்றத்தை அப்செட் பண்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறோம். எப்போ ஃபைல் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஆர்டர் காப்பி இன்னும் ஆர்டர் சொன்னாரு உயர்நீதிமன்றத்தில், நீதிபதி என்ன சொன்னாருன்னு எனக்கு கேட்க முடியவில்லை. என்னுடைய ஸ்பெஷல் கவுன்சிலர் பிறகு நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வந்து வைஸ் சான்சலர் என்ற வர இடம் எல்லாம் வந்து அரசு என்று போடப்பட்டுள்ள அந்த சட்டங்கள் உள்ள அந்த செக்ஷன்ஸை மட்டும் ஸ்டே பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாகும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கல்யாணி மதிவாணன் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த யூஜிசி ரெகுலேஷன் இப்போ என்ன வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் என்றால், தமிழக அரசு இயற்றிய, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இயற்றிய, சட்டசபை இயற்றிய அந்த 10 சட்டங்களும் யூஜிசி ரெகுலேஷனுக்கு நேராக உள்ளது. அதனால அதை வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. இதே போல ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கல்யாணி மதிவாணன் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து அவங்களுக்கு வந்து உள்ள பவர்ஸ், அதாவது லிஸ்ட் 2 என்ட்ரி 32 உள்ள பவர்ஸ் பிரகாரம் யூனிவர்சிட்டிஸை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு அவர்களுக்கு பவர் இருக்கிறது என்று ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜெகதீஷ் சந்திரா என்ற ஒரு வழக்கில் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இது போன்ற சட்டங்கள் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ஏற்றினால் அது எந்த விதத்திலும்